இருந்தாலும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பிறவியில் நான் பிறந்ததற்கான அர்த்தம் இருக்கா, அல்லது இந்த பிறவியில் என்னுடைய ஜாதகம் ஒரு வலுவான ஜாதகமான்ற கேள்வி அதிகமாக ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டில் கேட்கப்படுகிறது. நாம் சொல்லக்கூடிய விஷயத்தான், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனித வாழ்க்கை பிறரோடு ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல. அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறந்ததற்கு காரண காரியங்கள் உண்டு என்பதனால் எல்லா ஜாதகமே ஒரு உயர்ந்த சிறந்த ஜாதகங்கள் தான். ஆனால் எப்பொழுதுமே மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தான் எண்ணிய எண்ணங்களும் நிறைவேறினா தான் அதை யோக ஜாதகமாக நினைப்போம். அப்படி ஒரு ஜாதக அமைவு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும், கிரகங்கள் எப்படி இருந்தால் இந்த ஜாதக யோக ஜாதகமாக மாற்றுன்றதை பார்க்கலாம். நீங்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், மேஷமாகட்டும், விருச்சகமாகட்டும், ரிஷப துலாமாகட்டும், சிம்ம கடகம், மிதுனம் கன்னி, மகர கும்பம், தனுஷு மீனம், இந்த 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்து இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திற்கு எண்ணி வரக்கூடிய 5, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 2 ஆதிபத்தியத்தினுடைய அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எவரோ ஒருவர் வலுத்திருக்கிறார் அல்லது லக்னாதிபதியை வலுத்திருக்கிறார்னா நீங்கள் யோக ஜாதகம் தான். இந்த பிறவியில் நீங்கள் ஏதேனும் ஒரு பாயிண்டில் உங்கள் தசை இந்த 5, 9ஓடையோ அல்லது லக்னத்தோட தொடர்பு இருக்கிற தசையில் சமூகத்தில் ஒரு கௌரவ பெயர் புகழ் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்களும் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக மாறுவீர்கள், திருப்தியை அனுபவித்திருப்பீர்கள் இந்த பிறவியில். இப்போ நீங்கள்லாம் யோக ஜாதகம். இப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா செவ்வாய், சூரியன், குரு இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருக்குனாலும் நீங்கள் யோக ஜாதகம் தான். ரிஷபத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னாலும் அதே போல தான். புதனாகட்டும், சனியாகட்டும், சுக்கிரன் ஏதாவது ஒன்று வலுத்திருந்தாலும் யோக ஜாதகம் தான். மிதுனத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா சனி, சுக்கிரன் முதன்மையாக, அடுத்து புதன் வலுத்திருந்தால் யோக ஜாதகம். கடகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா குரு, சனி, குரு, செவ்வாய் இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருக்கணும் அல்லது சந்திரன் வலுத்திருப்பது. சிம்மத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா செவ்வாய், குரு இவர்கள் முதன்மையாக வலுப்பது, அடுத்து சூரியன், இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தாலும் யோக ஜாதகம் தான். கனியில் பிறந்திருக்கிறீங்கன்னா சனி, சுக்கிரன், பிறகு புதன் இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தாலும் யோக ஜாதகம் தான். துலாத்திலே பிறந்தவருக்கு சனி, புதன், அடுத்ததாக சுக்கிரன், இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தாலும் யோக ஜாதகம் தான். அதுபோல் விருச்சகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா குரு அல்லது சந்திரன், அடுத்ததாக செவ்வாய், இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தாலும் யோக ஜாதகம் தான். அதுபோல் தனுஷிலே பிறந்திருக்கிறீங்கன்னா செவ்வாய் அல்லது சூரியன் போன்ற கிரகம், இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருந்தாலும் நீங்கள் யோக ஜாதகம் தான். அடுத்து குருவாக இருந்தாலும் யோக ஜாதகம் தான். மகரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா சுக்கிர, புதன் அல்லது சனி, இதில் ஏதாவது ஒன்று வலுத்து இருந்தாலும் யோக ஜாதகம் தான். கும்பத்தில் பிறந்திருந்தாலும் இதே விதி தான். புதன், சுக்கிரன் அல்லது சனி இதில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருந்தாலும் யோக ஜாதகம் தான். மீனத்திலே பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகப்படி சந்திர, செவ்வாய் அல்லது குரு இதில் ஏதாவது ஒன்று வலுத்து இருந்தாலும் நீங்கள் யோக ஜாதகம். வலுத்திருப்பதுனா என்ன, அந்த கிரகம் ஆட்சி, உச்சம், நீசபங்கம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, திக்பலம் இதில் ஏதேனும் ஒரு நிலையில் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் நீங்கள் யோக ஜாதகன்றதை உறுதிப்படுத்துகிறோம். இந்த திசை நடப்பில் வரும்போது யோகத்தை அனுபவிப்பீர்கள்.